சீக்கிரமா மஞ்சள் அரைங்க. மஞ்சள் ஏங்க அரைச்சிட்டீங்களா? ரெடியாயிமா? ஆட்டை கழுவிட்டியா? மஞ்சள் பூசும் கொஞ்சி பாரி மிளகு சின்ன சின்னதா போடுங்கப்பா. அரைச்ச மிளகு தூளப்பே இப்படி போறக்கனே தேய்க்கிறேன். அரை மணி நேரம் நல்லா கொஞ்சம் ஊறிட்டு நம்ம தொட்டி எடுத்து கொட்டிக்கலாம். கொட்டு 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 கீழே ஏதாவது வை வச்சுக்கலாம் இல்லப்பா. அப்படி இடையில போடு. ஏய் தட்டத்தை கொண்டு போய் ஆத்துல வச்சோம்னா சீக்கிரம் ஆறி போயிரு, இல்லைன்னா லேட் ஆகி போயிரு. வாப்பா வாப்பா. சுட்டெடுத்த தேங்காய் தொட்டியா ஆட்டிக்கலாம். சீக்கிரமா கொடுங்க, நான் அதுல அரைச்சு முடிச்சிட்டேன். தேங்காய் தொட்டிங்க சுட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். இப்ப எலுமிச்சை பழம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். தண்ணி ஊத்திக்கலாம். சார்கோல் ஏறிட்டு அதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். எங்க ஊர் வைக்கிற சோப்பு போட போட்டு அரை மணி நேரம் துணி துவைக்க ஊற வைக்கிறியா? சார்கோல் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு அரை மணி நேரம் ஆகுங்க. அரை மணி நேரம் கழிச்சு பாத்துக்கலாம். சார்கோல் ஆக்டிவேட் ஆயிருச்சுங்க. தண்ணி வடிச்சு சார்கோல் எடுத்துக்கலாம். ஆக்டிவேட் ஆன சார்கோலை தயிர்ல கலந்துக்கலாம். தயிர்ல கலந்த சார்கோலை ஆட்டு மேல பூசிக்கலாம். நீங்க அள்ளி மஞ்சள் பெப்பர் பூசியாச்சுல போய் காத்தாடியில மாட்டி விட்டுடலாம். புடிங்க, தூக்குங்க. பாருங்க, காத்தாடி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். நான் ஆட்டை இதுல மாட்டி விட்டுறலாம். கட்டு கம்பி நல்லா கீழ் கம்பிலேயே ஒரு சுத்து சுத்து, இதுக்குள்ள இவ்வளவு சுத்து, இதுக்கு நல்லா இருக்கு. மேல போட்டுருவோம். சுட்டு தளிக்கிறேன். நீங்க நாங்க விறகுல ஆத்துக்கு அந்த பக்கம் போட்டு
நெருப்பு வச்சிருக்கிறோம். தண்ணிக்குள்ள எடுத்துட்டு வந்து கொஞ்சம் சிரமமா இருக்குது. அதெல்லாம் மாத்தி மாத்தி விட்டுட்டு இருக்கிறோம் அந்த பக்கமா. நீதான் உனக்கு போட போறோம். இந்த அக்கறையில அந்த அக்கறையில வந்துருவேன். ஆமா வந்து பெரிய நீட்டமா எவ்வளவு நேரம் ஆகுது? எப்படியும் 2 மணி நேரம் ஆயிருக்கா. 2 மணி நேரம் ஆயிடுது. ஆமா கறி வேவுது பாரு. அங்க வாரு எல்லாம் சொட்ட சொட்டையே வந்து விழுந்துருச்சு. வேக வேக சார்கோல் எல்லாம் கீழே கொட்டுது. தண்ணி இழுக்கிற இடத்துல போய் நிக்காத, இழுத்துட்டு போயிரு. வெயிட் வேற குறைவா கரையில் இழுத்துட்டு போயிட போகுது. இங்க நெருப்புல வெந்துட்டு இருக்கிற காய்ச்சுது. நீங்க 2 பேருக்கு ஹாய். ஆமா ஹாய். ஆமா பேயாமா. நான் இன்னைக்கு வேற லெவல்ல மாறிடுவேனாட்டிருக்குது. கருப்பாடு கருப்பாடு எல்லாம் ஒட்டு மொத்தமா நம்மள போட்டு தள்ளிடுவாங்களாட்டிருக்குதுங்க. முடிஞ்ச கதை அது சொல்லு. அட ஏண்டி எலும்பி புடிச்சு தண்ணியில வீசிட்டு இருக்கீங்க? கறி எல்லாம் வெந்திருச்சு, வந்து சாப்பிடுங்க. குண்டா இருந்தா அவளை தூக்கி வீசுவீங்களா? எலும்பி தூக்கி தூரி ஆடிட்டு இருக்கீங்களே, என்னடி நியாயம்? வரமிளகாய் சின்ன வெங்காயம் புளி கல்லுப்பு பாருங்க பூன் பால வந்திருக்குது. அப்படியே பூ மாதிரி அப்படியே பசு 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 இருக்கு. நீ சாப்பிடு. நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிடும்போது தெரியலையா? அப்ப தெரியல. சொல்லிட்டு சிரி பயமா இருக்குது. ரெசிபர் பிக்கர் ரெசிபர் ஐ மக்களே சாப்பிடு போர்ஸ் பாருங்க. கிலோக்கு எங்களுக்கு மிச்சு கூடாமா நீ மட்டும் திங்கற. வேகரம் பாரு ஐ மக்களுக்கு. அட அதை தொட்டு தின்னே. அந்த கால எல்லாத்துக்கும் ஒரு இருக்கு. கத்தி இருந்து எலும்பெல்லாம் உள்ள அப்படி குடுத்துற தக்காட்ட. என்னதுக்கு? இம்மாக்கா நீ அவளே ஒரு ஆடு இருந்த மாதிரியே தெரியாம போச்சு. ஆல்ரெடி பெப்பர்லாம் தொடச்சிருக்குது, அதுக்கு மேல கார சட்னி தொடைக்கிறா பாரு. ஏக்கா இந்த அளவுக்கு எங்களால முடியாதுல சாமி. நிஜமா சூப்பரா இருக்குது பாப்பா. பெப்பர்லாம் போட்டு முதல்ல ஒரு வாட்டி வேக வச்சு கார சட்னி செய்யும்போது இன்னும் சூப்பரா இருக்குது. எலும்பையும் போட மாட்டேங்கிற சாமி. இங்க பாருங்க எலும்பு கிளும்பெல்லாம் தனித்தனியே வெந்து போச்சுங்க. எலும்பையும் மூட மாட்டேங்கிறாங்க பாரு. ஆமாக்கா. சார்கோல வச்ச சுட்ட ஆட்டுக்கறிங்க வேற லெவல் இருக்குதுங்க. சாப்பிடறதுக்கு இன்னும் சாப்பிட்டுட்டே இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. இதே போல கலகலப்பான வீடியோ பார்க்கணும்னா வில்லேஜ் சூப்பர் குக்கிங் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.